Praise the Lord. இன்று தேவனுடைய வார்த்தை யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். Remember I commanded you to be strong and brave. நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. Remember I commanded you to be strong and brave. Don't be afraid, because the Lord your God will be with you wherever you go. Amen. Praise the Lord. பார்த்தீங்களா, மோசே 120 வருஷம் என்ன பண்ணுறாரு, வாழ்ந்தார். 120 வருஷம் வாழ்ந்து மோசே என்ன பண்ணுறாரு, செத்து போகிறார். செத்து போகாத முதல்ல என்ன பண்ணுறாரு, மோசையோட பிளேஸில் யாருன்னு ஒருத்தர் என்ன பண்ணணும், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணணும், வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோசுவா என்ன பண்ணுறாரு, தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யோசுவாவை செலக்ட் பண்ணிக்கிறார். அப்போ மோசை என்ன பண்ணுறாரு, யோசுவாவை ஆசீர்வதித்து அந்த பொசிஷனில் என்ன பண்ணுறாரு, யோசுவாவை உட்கார வைக்கிறார். இப்போ மோசை என்ன பண்ணுறாரு, மோசா வழி நடத்துறதுக்கு பயப்படுறார். யாரை, இஸ்ரேல் மக்களை. ஏன், 40 வருஷம் மோசையை வழிநடத்தும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, எவ்வளோ துன்பங்கள் இருந்துச்சு. அம்பா இல்லையா? எத்தனோ அற்புத காலத்தை என்ன பண்ணுறாரு, தேவனை கர்த்தர் மோசை மூலமாக என்ன பண்ணுறாரு, செய்தார். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள் நம்பலை. அவர் தான் நம்பலை. ஆனால் என்ன பண்ணுறாரு, மோசை தான் என்ன பண்ணுறாரு, தேவன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்கள் நம்புறாரு, எல்லாம் செய்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க மோசேக்கு. நம்ப இல்லை, நாங்கள் நல்லா அங்கே இருந்தோம், அந்த இடத்துல எகிப்து நாங்கள் நல்லா இருந்தோம், நீங்கள் வந்து எங்களை என்ன பண்ணிட்டீங்க, இங்கே கொண்டு வந்து இப்படி எங்களை என்ன பண்ணுற சத்தாங்கிட்டீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ரொம்ப குழம்பு. அந்த ஒரு பயம் என்ன ஆயிடுச்சு, யோசுவாக்கு இருந்ததுனால பயந்துட்டார். யோசுவா பயந்ததுனால என்ன செய்யணும்னு தெரியாது. தேவனை அதை கற்றுட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, யோசுவாக்கு சொல்கிறாரு. ரிமெம்பர் ஐ கமாண்டட் யூ. மோசுவாக்கு எப்படி, மோசேக்கு எப்படி 10 கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை நீ என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. டு பி ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ். தைரியமாயிரு. டோன்ட் பி அஃப்ரேட். எதுக்கு பயப்படுற, பயப்படாது. உலகத்தில் என்ன பண்ணாது, நீ யார்கிட்ட பயப்படாது, அதாவது உன்னோட இருக்கிறார். பிகாஸ் த காட் இஸ் வித் யூ wherever you go. எங்கே போனாலும். மேன் காற்றுல போகிறாங்க, ஆனால் சாயந்தரம் ரிட்டர்ன் வராங்களா இல்லையான்னு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. wherever you go, நான் என்ன பண்ணுறேன், என்னோட இருக்கிறேன் அப்படின்ட்டேன். பயப்படாதீங்க. யோசுவாக்கு சொன்னும் போல உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, எது கொடுத்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அதாவது உன்னோட இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் அப்படியே மேலே 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐ வாஸ் வித் மோசஸ் ஐ வில் பி வித் யூ அப்படின்றாரு. நம்ப இல்லையா? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்றார். அதனால அவன் நம்மளோட இருக்கும் போதில் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? அல்லேலூயா, ஆமென். எது குறித்து நம்ம என்ன பண்ணணும், கவலைப்படணும். எது குறித்து நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. அவன் நம்மளோட இருக்கிறார். இந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட உற்சாகத்தோடு இருக்கும், சந்தோஷமா இருங்க. நம்ம இல்லை, அவர் நம்மளோட இருக்காதே. அவர் தான் சொன்னாரே, உங்களோட பாரத்தை என்ன பண்ண எம்மையில வச்சுட்டுன்றாரு. எது குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அவர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அவர் உங்களோட இருக்கிறார். Praise the Lord. Hallelujah.